Hello students, welcome back. In the video, 10th standard maths algebra unit exercise 3 question number 5 solve பண்ணலாம். First 4 question நம்ம already solve பண்ணிட்டோம். அதுக்கான link வந்து descriptionல இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அஞ்சாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்டாவே சால்வ் பண்ற மாதிரி தான் வரும். அவங்களே வந்து 3 விதமான பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கேட்குறாங்க. சரிங்களா? ஜிசிடி வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு டிவைட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சப்போஸ் நான் எஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் ஹெச்எஃப்எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. நான் டேரெக்டாக போட ஆரம்பிச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணணும். வேறு ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் டிவைட் பண்ண போகிறேன். அந்த சொல்யூஷன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி கோஷன்ட் வந்து நம்ம தேர்டால் டிவைட் பண்ணலாம். ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் டேரக்ட்லி. நான் டேரெக்டாக போட்டு ஆரம்பிச்சிடறேன். நல்லா கவனிங்க. ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ டஃப்லாம் கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 2x⁴ ப்ளஸ் 13x³ plus 27x² plus 23x plus 7. இதான உங்களுக்கு கிரேட்டஸ்ட் பெருசு. அதே மாதிரி அடுத்து x³ வெளியே எழுதிக்கோங்க. x³ plus 3x² plus 3x plus 1. இப்போ நம்பர் மட்டும் பாருங்க. இங்க x³ இருக்கா, இங்க 2 இருக்கு. ஸோ நான் 2 போடணும். x⁴ இங்க x³னா x போடணும். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண தனித்தனியாக. 2x × x³ என்ன வரும்? 2x⁴. அடுத்து 2 3 6 6x³. அடுத்து 2 3 6 6x². அடுத்து 2 1 2. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து எதுவும் மாற்ற வேண்டியதே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அதுவே வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணுங்க. இது மைனஸா, இது கேன்சல். ஸோ இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ், இதுவும் வந்து மைனஸ். ஸோ வாட் யூ வில் கெட்? 13 - 6 எவ்வளோ? 7x³. 27 - 6 எவ்வளோ? 21x². இதுவும் உங்களுக்கு 21x வரும் ப்ளஸ் 7 வரும். இப்போ இங்க x³ இருக்கு, இங்க 7x³ இருக்கு. அப்போ நான் வெறும் 7 மட்டும் போட்டாலே போதும். உங்களுக்கே தெரியும், அந்த கோஷன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டரா தான் வரும். மேலே வந்து கோஷன்ட்ல x² இருந்ததுன்னா அடுத்து x வரும், அடுத்து கான்ஸ்டன்ட் வரும். இங்க நமக்கு x தான் வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து நமக்கு கான்ஸ்டன்ட் தானே வரும். ஸோ 7ஆல மொத்தம் மல்டிப்ளை பண்ணா மேலே இருக்கிறது அப்படியே தான் வரும். இங்க பாருங்க, 7 × x³ 7x³. அடுத்து 7 × 3x² 21x². அடுத்து 7 × 3x 21x. அடுத்து 7 × 1 7 தான் வரப்போகுது. அப்போ ஐ எம் கெட்டிங் ஆல் ஈக்குவல் டு 0 தான். எஸ், ஃபுல்லாகவே எனக்கு கேன்சல் ஆச்சுன்னா என்ன வந்துச்சு? இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், ஃபுல்லாகவே அடிச்சிட்டோன்னா எனக்கு 0. சிம்பிள். நம்ம முடியல, நமக்கு ஸ்டில் வி ஹேவ் ஒன் மோர் பாலினாமியல். அப்போ இதை நான் இதால் இப்போ டிவைட் பண்ணணும் அடுத்து. புரியுதா? நெக்ஸ்ட் அவரையும் நான் டிவைட் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்க, ஃபுல்லாக அதே மாதிரி டிவைட் போட்டுக்கோங்க. சரியா? அதே மாதிரி டிவைடு. ஓகே, சேம் டிவைட் தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ அவங்க ஃபஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை மாதிரி எழுதிக்கோங்க. அப்படியே x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 கொடுத்துருந்தாங்களா? இதானே கொடுத்துருந்தாங்க. இதை தான் டிவைட் பண்ணோம். இதால் x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1ஆல் பண்ணோம். x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ அதே மாதிரி பண்ணுங்க. x-ஆல் டிவைட் பண்ணுங்க. x × x² x³, x × 2x 2x², x × 1 x. ஸோ இதே மாதிரி நான் மைனஸ் பண்ணுறேன். சேம் எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் உள்ள நம்ம எக்ஸசைஸில் போட்ட சம்மை விட இது ஈஸி தான் உங்களுக்கு. அப்படி தானே? ஈவன் தோ அவங்க 3 கொடுத்துருந்தாலுமே நமக்கு இது ஈஸி தான். இங்கே கேன்சலா? இது பாருங்க, x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. இதுவும் சேமா? அப்போ வெறும் நீங்கள் 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். அப்போ 1ஆல் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். அப்போ இதையுமே நீங்கள் மைனஸ் பண்ணீங்கன்னா we are going to get 0. மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிச்சுட்டு 0 போடணும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இதுதான் உங்களுடைய ஜிசிடி. therefore GCD is equals to என்ன எழுதலாம்? x² ப்ளஸ் 2x² ப்ளஸ். அவ்வளோதான். சிம்பிள்மா. இதை நம்ம ஏன் கண்டினியூ பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல 0 வந்ததால. புரியுதா? சப்போஸ் நமக்கு இங்கே 0 வராமல் வேற வந்து என்ன பண்ணியிருப்போம்? இதை எடுத்து அதால் நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். பட் நம்ம கொஸ்டின்லேயே அவங்களே 3 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ஃபர்டபுளாக இது ஈஸி தான். ஓகேவா? ஸோ சர்ப்ரைசிங்காக உங்களுக்கு இந்த சம்மு கேட்டுட்டாங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா அடிச்சது ஜாக்பாட் அல்வா மாதிரி வாங்கிட்டு போயிடலாம் 5 மார்க்கு. எஸ், புரிஞ்சதா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி செஷன்ஸ் வேணும் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? நான் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்க, எனக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் நைட்டில் லைவ் கிளாஸஸும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம இந்த வீடியோஸை லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.
பிரிங் மோர் வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி சம்ஸ் போகிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பை பை. அடுத்தடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும், மறந்துடாதீங்க.